சொல்லலாம் போயிடுது. ஸோ பின்கூட்டியான வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய கிளாஸ் ஊடாக நாங்கள் அதே விஷயம் ஊடாக இருக்கின்ற சில நுட்பங்களையும் அதில் இருக்கின்ற சில பகுதிகளையும் விசை பிரிப்புகள் சம்பந்தமான பகுதியும் பார்க்க இருக்கிறோம். நேற்றைய பகுதியில சுருக்கமா நாங்க பார்த்திருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இரு விசைகள் டீட்டா கோணம் இடையே தாக்குகின்ற போது அதற்குரிய விளையுள் அதன் திசை சம்பந்தமாக பார்த்திருக்கிறோம். அதாவது விளையுள் ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2p q cos θ என்று சொல்லக்கூடியது இதற்குரிய விளையுளுக்குரிய பகுதியாகவும், அதன் திசை டான் அல்பா இந்த கிடையோடு ஆக்குகின்ற கோணம் டான் பெறுமதி, கியூ தரப்பட்ட கோணம் சைன் பெறுமதி சைன் தீட்டா, பி பிளஸ் கியூ cos θ என்பதுல இருந்து நாங்க ஒரு விளையுள் அதோட திசை காணுவது சம்பந்தமாக போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். இவ்வளவுதான் சுருக்கம். அது சம்பந்தமாக ஒரு 5 உதாரணங்களும் அதுக்குள்ள பார்த்திருக்கிறோம். சரி, இப்ப அதற்கு முதல்ல நாங்க சில பகுதிகள் இத காவி முறையிலையும் செய்யலாம், வெக்டரை பயன்படுத்தியும் செய்யலாம். சில கேள்விகளை நாங்க சுருக்கமாக செய்யறதுக்காக காவி ஊடாகவும் செய்யலாம். உங்களுக்கு தெரியும், இரு விசைகள் அயல் பக்கங்களாக கொண்டு நாங்க ஒரு இணைகரம் வரையும் போது அதை அந்த காவி முறையில விசைகளை பிரயோகம் செய்து கொண்டு நாங்க இதுல பயன்படுத்தி கொள்ள இயலும். ஸோ அந்த முறையை நாங்க இதுக்குள்ள பயன்படுத்துறதுக்காக அப்படி பயன்படுத்தினமாக இருந்தால் எங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக்ல இருந்து நாங்க இன்னும் படிக்க இல்லை, ஆனால் 2 விதிமுறைகள் தேவைப்படும். அது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஸோ அதை கூட நான் நோட் பண்ணி அந்த 2 விதிகளையும் சைன் விதி கொஸ் விதி என்ற பகுதியையும் இதுக்குள்ள கொண்டு வரப்போறேன். ஸோ நோட் என்று போட்டுக்கொண்டு நாங்க விதி நிறுவல் சம்பந்தமாக அது திரிகோணகணியத்தில் இருக்கிற அந்த பார்ட் நாங்க இன்னும் பார்க்க இல்லை, அதை வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள சைன் விதிக்குள்ள வாரேன். ஒரு முக்கோணி இட பகுதிகளில் நாங்க விசைகளை குறிப்போம். இங்க நான் எழுத்துக்களாக குறித்து கொள்கிறேன். ஏ இதுல பி என்று சொல்லக்கூடிய பக்கம், இது சி என்று சொல்லக்கூடிய பக்கம். இதுல ஒரு டீட்டா கோணம் என்று சொல்லப்பட்டிருந்தால் அது மாதிரி ஒவ்வொரு கோணங்களை இதுல அல்பா வண்டு போடுறேன், இதுல பீட்டா வண்டு போடுறேன், இதுல காமா வண்டு போடுறேன். இதுல சைன் விதி என்று சொல்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், கோணங்கள் ஏக்கு அல்பாவையும் ஓடரா போட்டுக்கொள்ளுறேன், இதுக்கு பீட்டாவையும் இதுக்கு காமாவையும் போட்டுக்கொள்ளுறேன். சோ ஏ என்று செல்லக்கூடிய பக்க நீளத்துக்கு கீழே அதற்கு எதிரே வார சைன் கோணம், பி என்று சொல்லக்கூடிய பக்கம் அதற்கு எதிரே வார சைன் கோணம், சி என்று சொல்லக்கூடிய பக்கம் அதற்கு எதிரே வார சைன் கோணம். சோ இது எங்களுக்கு சைன் விதியாக பிரயோகம். சோ இது நாங்க பயன்படுத்தத்தான் போறோம். சோ ஒரு முக்கோணியை பொறுத்த வரையில எங்களுக்கு அந்த பக்க நீளங்கள் அங்க நாங்க விசைகள்ல நீளங்களாக கருதி கொள்ள போறோம். சோ பக்க நீளங்களுக்கு எதிரே வார சைன் பெறுமதி விகித சமனாக இருக்கும். A இன் கீழ் சைன் அல்பா சமன் B இன் கீழ் சைன் பீட்டா சமன் C இன் கீழ் சைன் காமா என்று சொல்லக்கூடிய பகுதி ஊடாக நாங்க சைன் விதியை இவ்விடத்துல தொடர்படுத்தி எடுத்துக்கொள்றோம். ரெண்டாவது அதை முடியுங்க, எழுதி முடியுங்க. கொஸ் விதி. கொஸ் விதி இதுல நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் யூஸ் பண்ணி கொள்ளுறேன். இது ஒரு டீட்டா கோணம் ஏ, இது பி, சி. ஒரு கோணத்தை மட்டும் எடுக்கிறேன்.
உங்களுக்கு அது போதுமானதா இருக்கும். விளங்குறதுக்கு ஒரு கோணம் போதுமன்றதுக்காக நான் அதை பயன்படுத்த போறேன். சரியா பார்த்து கொடுங்க. இதுல இந்த சி இந்த வர்க்கம் சமனாக இருக்கும். இந்த ஏ இந்த வர்க்கம் சக பி இந்த வர்க்கம், இந்த கோணத்தை உள்ளடக்கின அந்த ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. இங்க எங்களுக்கு மைனஸ் வடிவம் 2 மடங்கு அந்த ரெண்டு பக்கங்களினுடைய பெருக்கு தொகை, அத உள்ளடக்கப்படுகின்ற கோணம் cos θ. அது கொஸ் விதி ஊடாக எழுதப்பட்ட விதம். இப்ப அந்த கோணத்துக்கு எதிரே இருக்கிறதுக்கு தான் நாங்க பயன்படுத்துறோம். சோ சி என்ற வர்க்கமானது இந்த ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சய 2 மடங்கு அதனுடைய பெருக்கு தொகை கொஸ் θ, கொஸ் கோணம். அழிக்கிறேன், எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைன் விதி அந்தந்த பக்கங்களின் ஊடாக நாங்க விகிதம் தொடர்புபடுத்தி சைன் விதி எழுதுறோம். இங்க வந்து எங்களுக்கு நீளங்கள் தொடர்பாகவும் ஒரு கோணம் தொடர்பாகவும் கொஸ் விதி பயன்படுத்திக் கொள்றோம். சோ சி இந்த வர்க்கம் இந்த தொடர்பை பெறும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரு மைனஸ் பிளஸ் ஆல ஒரு சேஞ்ச் கொண்டு வரும், குழம்பிடக்கூடாது. நான் அந்த நேரடியா விஷயத்துக்குள்ள போறேன், விளைவுள் காணுகின்ற அந்த இடத்துக்கு போறேன். ரைட், இப்ப முதலாவது அதுக்கு கீழே போடுங்க. P, Q எனும் இரு விசைகள் டீட்டா இடைக்கோணத்தில் தாக்கும் போது விளைவுளை காண்க. இதுக்கு நாங்க வாய்ப்பாடு பயன்படுத்தாம கொஸ் விதி ஊடாக வார பகுதிகளுக்குள்ள வரப்போறோம். ரைட், இப்ப விசைகள் என்று சொல்லி இதுக்குள்ள பார்த்தால் இது P என்று சொல்லக்கூடிய விசையாகவும் இது Q என்று சொல்லக்கூடிய விசையாகவும் இடைப்பட்ட கோணம் டீட்டாவாகவும் இருக்கும். இதுல விளைவுளாக இருக்கக்கூடிய பகுதியாக ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளுறேன். இது R, அந்த கோணம் அல்பா. இதன் ஊடாக நாங்க பாக்குறது வந்து நேற்று வந்து சாதாரண ஈக்குவேஷனை பாவிச்சு செய்யறது பார்த்துட்டோம். நான் இப்ப வெக்டரால செய்யற மாதிரி கொஞ்சம் தூரம் செய்து போட்டு அந்த பகுதிகள்ல, என்றால் இதுல சின்ன கேள்விகள் என்று சொன்னால் எல்லாரும் செய்து கொள்ளுவாங்க. சில ரிஸ்கான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை அணுகிறதுக்கு வெக்டர் முறையை பயன்படுத்துறது இலகுவான ஒன்றா இருக்கும். ஸ்ட்ரக்சருக்கு கேள்வி ஒன்றுக்கு நாங்க கட்டுரையாக எழுதி கொண்டிருக்க இயலாது. அந்த ஸ்பேஸ் மூலியம் எழுத வேண்டி கிடக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இரு விசைகள் வந்து இங்க எடுக்கப்பட்டால் இது எப்படி காவி கூட்டல் எழுத போறோம் என்றால், P என்று செல்லக்கூடிய விசைக்கு பதிலாக P நீளமான ஒரு கோடு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்றோம். சோ இதுல வந்து P என்று செல்லக்கூடிய விசை. ரெண்டாவது, இந்த Q என்று செல்லக்கூடியத இந்த P என்று செல்லது முடிஞ்ச இடத்துல அதே திசையோட நீங்க கீறவானும். சோ இந்த இடத்துல நீங்க Q என்று செல்லக்கூடிய விசைய இடத்துல கீறவானும். இந்த Q என்று சொல்லுறது இந்த கிடையோட ஆகுகின்ற டீட்டா இங்க வரும். இந்த டீட்டா இங்க வரும். இப்ப இந்த காவி கூட்டல் முறையை பயன்படுத்தினால் இது ரெண்டையும் தொடுக்குகின்ற அந்த நீளம் தான் எங்களுக்கு விளைவுளாக இருக்கும். அதை இணைகரமாக யோசிச்சாலும் சரிதானா? அப்ப இது விளைவுளா இருக்கும். இதோட கோணம் வந்து அல்பா ஆக இருக்கும். இப்ப இந்த படத்துக்கு இருங்க, நான் சொன்ன மாதிரி அதை பயன்படுத்தி கொண்டு அதுல இருங்க. என்றால் அதுல கேள்வி கூடாக பயன்படுத்த வச்சாதான் அந்த அதுல இருக்கின்ற அந்த தியரி என்னன்றது விளங்கும். அப்ப கொஸ் விதியின் பயன்பாடு விடத்தை தெரிஞ்சா போதும். நிறுவல் சம்பந்தமாக ட்ரிக்னோவில் இருக்கு, அது இப்போதைக்கு தேவையில்லை. இப்ப ஆறுக்குரிய பகுதி காண போறேன்.
ஆறுக்குரிய பகுதியில கொஸ் விதி பயன்படுத்த போறேன். இத பாருங்க, இந்த இடைப்பட்ட கோணம் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு சொன்னா π மைனஸ் தீட்டாவா இருக்கும் இந்த ரெண்டு பகுதிக்கும் இடையில. சோ கொஸ் விதியை பயன்படுத்துகின்ற பகுதியை பாருங்களா, நான் பிரதியீடு செய்யாம தான் பயன்படுத்தி எடுக்க போறேன். அப்ப இந்த இடம் எங்களுக்கு ஆர் வர்க்கம் சமன் கொஸ் விதி. இந்த ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சய. இங்க சய எங்களுக்கு அங்க சக, எங்க இருவிசைகளின் விளைவுற வாய்ப்பாடுல சக இருக்கும். இங்க 2 மடங்கு அந்த ரெண்டு விசைகளினுடைய பெருக்கம். பிறகு அந்த ரெண்டு விசைகளும் ஒரு புள்ளியில இருந்து பிரிந்து செல்ற மாதிரி இருக்கணும். அதுதான் இடைப்பட்ட கோணம். இந்த புள்ளியில இருந்து இது பிரிந்து செல்ற மாதிரியும், இந்த புள்ளியில இருந்து இப்படியும். இப்ப சில நேரம் வந்து இப்படி ஒரு விசையும் இப்படி ஒரு பகுதி விசையும் எங்களுக்கு குறிச்சிருக்கே இல்லாது. இத ரெண்டையும் பாருங்க, இதுல போக்க ஒன்றுல இருந்து ஒன்று பிரிந்து செல்ற மாதிரி இல்ல. அப்ப இது கோணமாக நீங்க எடுக்க இயலாது. அப்ப அந்த இடத்துல கவனிச்சு கொள்ளணும். சோ இந்த இடத்துல கொஸ்ல π மைனஸ் தீட்டா என்ற கோணம் இடத்துல இருக்கும் 180 சய தீட்டா. இங்க கூர்ங்கோணம் இருந்தால் விசை முக்கோணி இருக்கும்போது சொல்ற விசை முக்கோணி அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்துக் கொள்ளலாம். திரும்பி நான் விசை முக்கோணி என்று பயன்படுத்துவேன். ஏனென்றால் கேள்வியில விசை முக்கோணி வரைந்து காண்க அப்படின்னு போட்டிருப்பார். சோ அந்த இடத்தையும் சரியாக தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றதுக்காக இப்ப நாங்க இதுல எடுத்துக்கொண்டமாக இருந்தால் எங்களுக்கு ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சய 2pq கொஸ்ல π மைனஸ் தீட்டாண்டால் விகிதம் மாறாது, ஆனால் 2ஆம் கால் வட்டம். இது வந்து 2ஆம் கால் வட்டம் π மைனஸ் தீட்டான்னு சொல்லுது. கொஸ்க்கு மைனஸ், சைனுக்கு தான் பிளஸ். சோ இந்த இடத்துக்கு பதிலா போடுங்க மைனஸ் கொஸ் தீட்டா வேண்டு. இப்ப எங்களுக்கு அந்த பழைய ஆன்சர் வரும். நான் சும்மா தானே தந்திருக்கிறேன். பி வர்க்கம் சக கியூ வர்க்கம், இது சகவாக போயிரும் 2pq கொஸ் தீட்டா. இது விளைவுக்குரியது. நாங்க இதை வாய்ப்பாடாக எடுத்து வச்சிருக்கிறோம். கொஸ் விதியில பாருங்க மைனஸ் இருக்கு, இங்க வந்து பிளஸ் இருக்கும். அதுக்கு காரணம் சாதாரணமாக தரப்படுகின்ற விசை கூர்ங்கோணமா இருந்தால் அதை நாங்கள் விசை முக்கோணியாக வரைகின்ற போது அது விரிகோணமாக காட்டும். விரிகோணமாக இருக்கின்ற போது கூர்ங்கோணமாக அதுல காட்டிட்டாரும். சோ அதன் ஊடாக இதை நாங்க கண்டுகொள்ளலாம். இரண்டாவது போடுங்க சைன் விதி அண்டு. அந்த கோணம் நாங்க முக்கோணியாக்கி போட்டும் செய்யலாம். அதுல பகுதிக்குள்ள நாங்க எதை பயன்படுத்த வேண்டுமோ அதன் ஊடாக பயன்படுத்தலாம். அல்லது இதை ஒரு செங்கோண முக்கோணியாக மாற்றி போட்டும் செய்யலாம். இதை ஒரு செங்கோண முக்கோணியாக மாற்றம் எடுத்து விட்டு இதுல பகுதியில இது கியூ கொஸ் தீட்டாண்டு வரும், இது கியூ சைன் தீட்டாண்டு வரும். ஆகவே டான் அல்பா சமன் என்ற ரீதியிலையும் நாங்க அதை செய்து கொள்ளலாம். அல்லது சைன் விதியை பாவிச்சமாக இருந்தால் பிக்கு இந்த கோணத்துக்குரிய பகுதியும் அது மாதிரி கியூ என்று சொல்றதுக்கு இந்த கோணத்திர விகிதத்தையும் எழுதினால் நாங்க அதுல இருந்தும் கண்டுகொள்ளலாம். சோ இந்த இடத்துல எங்களுக்கு எப்படி பயன்பாடு லேசா இருக்குதோ நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று நான் சைன் விதியை பிறகு யூஸ் பண்ணுறேன் கேள்வி வரும் போது. இப்ப நான் பெறுமதி ஊடாக இருக்கிறத மாத்திரம் அதுக்குள்ள கொண்டு வரேன். இந்த இடத்துல எடுத்தோம் சொன்னால் இவ்வளவையும் பாருங்க, இந்த கியூவை இந்த டீட்டா கோணத்துக்கு ஊடாக மடிச்சால் இதை சொல்லுற கியூ காஸ் தீட்டா வந்து இந்த இருக்கிற இவ்வளவையும் பாருங்க, இவ்வளவுக்குரிய விட வந்து கியூ சைன் தீட்டா அப்படி என்று வரும். சோ இதுல புரியுங்க கியூ சைன் தீட்டா. இப்ப எங்களுக்கு டான் அல்பாவுக்குரிய விட ஏற்கனவே நாங்க செய்த மாதிரி டான் அல்பாவுக்குரிய விட எதிர்பக்கம் கியூ சைன் தீட்டா கீழே இவ்வளவும் வரணும். இவ்வளவும் உங்களுக்கு பி என்று செல்லக்கூடிய நீளம். அதோட செங்கோண முக்கோணிக்கு தானே பார்க்கலாம். சோ பி சக கியூ காஸ் தீட்டா. இது இப்ப ஒரு தரவுல செய்யறோம். 2 தரவு வரும்போது இதோட பயன்பாடை நீங்க பார்க்கலாம். புக் செய்யும் போது அது எங்களுக்கு தேவையான ஒன்றாக கருதப்படும். சோ அதை முன்கூட்டி கொஞ்சம் நோட்ஸ்ல எடுத்து வைக்கிறேன். பிறகு கேள்வி இந்த இடத்தை பார்த்து கொள்ளலாம். இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. பி கமா 2p எனும் விசைகள் 60 பாகை இடைக்கோணத்தில்
தொழிற்படும் போது விளையுளை காண்க. அளிக்கிறேன் இதெல்லாம் அங்க நீங்க தொடர்ந்து எழுதிக்கோங்க. விளையுளை காண்க. விளையுளை காண்க. முதலாவது ஒரு விச வந்து பி அப்படி என்று எடுத்துக்கொள்ளுறேன். அடுத்த விச வந்து 2p என்று எடுத்துக்கொள்ளுறேன். இதற்குரிய இடைப்பட்ட கோணம் 60 பாகை. 60 பாகை. விளையுள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கும். அந்த விளையுள்ள கோணத்துல எங்க பெரிய விசை இருக்கோ அந்த நடு கோணத்துல இருந்து பெரிய விசை பக்கம் தான் விளையுள் நகரும். அது பிறகு பார்த்துக்கொள்றேன். நோட்ல முன்கூட்டி சும்மா சொல்லி வைக்கிறேன். இந்த எங்க விசை பெருசா இருக்கோ அங்கால விளையுள் நகர்ந்து கொண்டு வர. சோ இந்த பகுதிக்குரிய இடத்தை எடுத்தவன் என்று சொன்னான். காவி முறையில கீறுங்க. இதுல வந்து ஒரு பிக்குரிய அளவுக்காக நான் இவ்வாறு ஒரு விசை பிய கீறிக்கொள்ளுறேன். இது முடிஞ்ச இடத்துல 2p என்று செல்லக்கூடிய விசை. அப்ப இது கொஞ்சம் கோடுல நீளமா இருக்கும். 2p என்று செல்லக்கூடிய விசை. இவ்விடத்துல 60 பாகை கோணம் இருக்கும். இப்ப விளையுள் வந்து இது ரெண்டையும் இணைக்குகின்ற பகுதியாக இருக்கும். இது விளையுளுக்குரிய பகுதியாக இருக்கும். இந்த இடைப்பட்ட கோணம் போடுங்க 120 பாகையா இருக்கும். ஒரு நேர் கோடு 180 பாகை என்றதால இப்ப கொஸ்விதியில செய்வோம். கொஸ்விதியை பயன்படுத்தினால் இந்த R வர்க்கம் என்று சொல்லுறது இது ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை. p என்ற வர்க்கமும் 2p என்ற வர்க்கமும் சய வரும். இங்க 2 மடங்கு p ஐயும் 2p ஐயும் போட்டுட்டு இடைப்பட்ட கோணம் cos 120 பாகையை போடணும். அவடத்துல நீங்க போடுகின்ற கோணம் இந்த 120 பாகையை போடணும். அந்த ரெண்டு விசைகளுக்கும் இடைப்பட்டது. சோ இங்க R வர்க்கம் சமன் p வர்க்கம் சக 4p வர்க்கம் சய. இத பெருக்கினால் 4p வர்க்கம் என்றால் வரும். cos 120 பாகை கொஸ்ல 60 பாகைக்கு அரை 120 பாகை விரிகோணம். சோ இந்த இடம் எங்களுக்கு மைனஸ் அரை அப்படி என்று வரும். சோ R வர்க்கத்துக்குரிய பகுதி இதுல ஒரு 5p வர்க்கம் இருக்கும். சகவா மாறிடும். இந்த ரெண்டையும் 4 சுருக்கி விட்டா 2p வர்க்கம் அப்படி என்று வந்துடும். சோ R வர்க்கத்துக்குரியது 7p வர்க்கமாக இருக்கும். R சமன் வர்க்க மூலம் எடுத்து விட்டால் 7க்கு வர்க்க மூலம் p வர்க்க மூலம் எடுபட போயிடும். சோ வர்க்க மூலம் 7p என்பது இதற்குரிய விட. இது கொஸ்விதி பாவிச்சு எடுத்திருக்கிறோம். நாங்க ஒன்றோட லிங்க் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. நான் நேற்றையில கலக்க இல்ல. p வர்க்கம் சமன் R வர்க்கம் சமன் p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2pq கொஸ்திட்ட நேரடியா பயன்படுத்திருந்தால் கொஸ்விதி பயன்படுத்திருந்தால் உரிய கோணத்தை ரெண்டையும் வச்சுக்கொண்டு எதிரே இருக்கிறதுக்கு தான் நாங்க பயன்படுத்தலாம். சோ அதன் ஊடாக இதை பயன்படுத்தி இருக்கிறோம். ரைட். இது ஒரு அல்பா கோணம் அப்படி என்று எடுக்கிறேன். இப்ப நான் அந்த செயல்முறை ஊடாக இதுக்குள்ள என்ன செய்வேன்னு சொன்னா சைன் விதியை ஒரு தரம் பாவிச்சு இங்க போர்ட கொஞ்சம் பாருங்க. சைன் அல்பா சமன் q சைன் தீட்டா கீழே p பிளஸ் q cos தீட்டான்னு தானே வார. இதுதான் வாய்ப்பாடு டான் அல்பா சமன். இப்ப எங்களுக்கு டான் அல்பா இது வாய்ப்பாடால செய்யறேன். q என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பதிலாக இந்த 2p இருக்குது. சைன் 120 பாகை இடத்துல வரும். கீழே p என்று சொல்ற இடத்துக்கு பதிலா p தான் இருக்கு. இவிடத்த 2p இருக்குது. கொஸ்ல 120 பாகை என்று வந்திருக்கும். அப்ப இந்த இடம் எங்களுக்கு சுருக்கத்துக்குரிய பகுதியாக எடுத்துக்கொள்கிறோம். சோ இந்த கொஸ் 120 பாகை அது மாதிரி q sin தீட்டா இதுல 2p p சக q cos தீட்டா 120 பாகைக்குரிய அதோட பகுதி.
சோ அதன் ரீதியாக இதற்குரிய பகுதியை சுருக்கம் செய்தோம் என்று சொன்னால் சாரி, இதுல கோணம் வந்து 60 பாகை, சாரி இங்க பாவிக்கும் போது, அங்க பாவிக்கும் போது 120 பாகை. இப்ப விடை எடுக்கிறேன். 2p sin 60க்கு பதிலாக வர்க்கமூலம் 3/2 p சக 2p தர cos 60க்கு பதிலாக அரை சுருக்குங்க. இந்த ரெண்டையும் சுருக்கினால் ஒரு வர்க்கமூலம் 3p வரும். இந்த ரெண்டையும் சுருக்கினால் ஒரு 2p வரும். இதுக்குரிய விட வர்க்கமூலம் 3/2. சோ இந்த கேள்வியில பொறுத்தவரையில டான் அல்பாவுக்குரிய விட வந்து வர்க்கமூலம் 3/2. அல்பா காணும் போது டான் இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3/2. இது டானுக்கு இந்த பெருமதி இல்ல, சைனுக்கு தான் வர்க்கமூலம் 3/2க்கு 60 பாகம். இங்க எங்களுக்கு அதுல பெருமதி இல்ல. அது இருக்கட்டும். நீங்க இப்ப சைன் விதி பாவிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் கூட அவசரம் இல்ல, மெதுவா செய்யுங்க, கஷ்டப்படுத்துறதுக்காக செய்யல. இப்படி செஞ்சு வச்சிருந்தா தான் வேற தியரி செய்யும் போது நீங்க பயன்படுத்துவீங்க. அப்ளை கொஞ்சம் வித்தியாசமானது. சமநிலை வரும் போது இந்த ஐடியாக்களோட நாங்க சைன் விதி கூடத்தான் கேள்வி செஞ்சுட்டு கொண்டு போகலாம். சோ இப்ப நான் சைன் விதியை பாவிக்கிறேன். இதுல சைன் விதி அந்த விடைய உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக மட்டும்தான் இதை எடுக்கிறேன்னா, நேற்றைய விட கொஞ்சம் கூடுதலாக யோசிக்கிறதுக்காக அவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறேன். இப்ப சைன் விதி என்று சொல்லி வரும் போது பார்த்துக்கொள்ளுங்க, இந்த அல்பாவென்ற பகுதிக்குள்ள வரப்போறேன். இந்த எதிர்பக்கம் 2p எடுத்தால், எதிர்பக்கம் 2p அதுக்குள்ள எடுத்தமாக இருந்தால் அதற்கு எதிரே வார கோணம் சைன் விதியில ஒரு துண்டு எழுதியாச்சு. வேற உங்களுக்கு 6 பெருமதி தெரிஞ்சால் இந்த 120 பாகையை கொண்டாந்து போடலாம். இப்ப எங்களுக்கு 6 பெருமதி வந்து அதுல தெரியுமல்ல, அதுல வந்து 6 பெருமதி கண்டிருந்தோம். அதாவது இதுல பயன்பாட்டுக்கு எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு p வர்க்கம் வந்துச்சு, ஒரு 4p வர்க்கம் வந்துச்சு, 2p தர 2p கொஸ்ல எங்களுக்கு 60 பாகை சுருக்கினால் இதுல 5p வர்க்கம் சக இந்த இடம் 60 போட்டு அரை சுருக்கணும் சொன்னா ஒரு 2p வர்க்கம் வர்க்கமூலம் 7p என்று வந்துச்சு. உங்கள்ட்ட விடையில இருக்கு. நீங்க அதை போடுறதாக இருந்தால் வர்க்கமூலம் 7p போட்டுட்டு அதுக்கு நேர வார கோணம் சைன் 120 பாகைய போடலாம். இப்ப சைன் விதி சரி, 3 பாவிக்கணும் இல்ல, 2 பாவிச்சா போதும். இந்த அல்பா தானே காண போறோம். இந்த பிக்கு இந்த பிய வெட்டுவோம். 2 சைன் 120 பாகை இங்க கொண்டு வருவோம். வர்க்கமூலம் 7ஐயும் இங்க கொண்டு வருவோம். இப்ப சைன் அல்பாவை இங்க கொண்டு வருவோம். அது ஓகே. இப்ப சைன் 120 பாகைக்கு வர்க்கமூலம் 3/2. அப்ப இவிடத்தை போடுவோம் வர்க்கமூலம் 3/2. கீழே ஒரு வர்க்கமூலம் 7 போடுவோம் சைன் அல்பா. இந்த ரெண்டையும் சுருக்குவோம். சோ வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 7 தான் இவருக்குரிய சைன் அல்பா. இதான் கோணம். இங்க எனக்கு என்ன வந்துச்சு, டான் அல்பாக்கு பதிலா வர்க்கமூலம் 3/2 வந்துச்சு. ரெண்டும் சரிதான். இப்ப நான் இந்த டான் அல்பா என்று சொல்லி போட்டுட்டு விடத்தை எடுத்தேன்னு சொன்னா பாருங்க, அல்பா எதிர்பக்கத்துல வர்க்கமூலம் 3 வரும், அயல் பக்கத்துல 2 வரும். இதை வர்க்கிச்சா 4, இதை வர்க்கிச்சா 3, ரெண்டையும் கூட்டினா விட வர்க்கமூலம் 7 வரும். இதுல பாருங்க, சைன் அல்பாவுக்கு பதிலாக வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 7, கொஸ் அல்பாவுக்கு பதிலாக 2 வர்க்கமூலம் 7, ரெண்டும் ஒரே செயற்பாடுதான். இப்ப உங்களுக்கு தேவையான இந்த ஸ்டெப் வந்து இதுதான். இது இப்ப நான் கோணம் ஊடாக தந்திருக்கேன். கோணம் தராம விடையில சைன் இன்வர்ஸ் என்று கோணத்தை போட்டாருண்டா சைன் விதியால வரவன், டான் இன்வர்ஸ் என்று போட்டிருந்தாருந்தால் வாய்ப்பாடால வரணும். சோ அந்த இடம் எங்களுக்கு ஒரு அவசியப்பாடு இதுல இருக்கிறதால இது கூடாக வாங்க. நேற்றைய விட கொஞ்சம் டஃபா யோசிக்கிறேன். இந்த 2 பாட்டு தான், மற்றது திரும்ப பகுதிக்குள்ள போக்குறேன். சோ இந்த ரெண்டையும் நான் ஒரு நோட் அவுட்டா பண்ணி வச்சிருக்கேன். மேக்சிமம் டெக்னிக்கா செய்ய வேண்டி வரும் புக்ல. அப்ப அந்த நேரம் தெரியாம இருக்கக்கூடாது. அப்ப இன்னும் கொஞ்சம் நான் அங்கேயும் அடிப்படையா தான் திரும்ப சொல்லுவேன். அப்ப அந்த நேரம் 2 விஷயங்கள் இதுக்குள்ள மெயின் பண்ணி காட்டி இருக்கிறேன். கொஸ் விதி சைன் விதி என்றால் எவ்வாறு இதர பயன்பாடுகளை நாங்க வச்சுக்கொள்ளலாம் என்றதுக்காக ஒரு தரம் கொஸ் விதியை பாவிச்சும் நாங்க விளைவுல காணலாம் என்று கண்டு காட்டி இருக்கிறேன். சைன் விதியை பாவிச்சும் அதற்குரிய திசையை காணலாம் என்றும் கண்டு காட்டி வச்சிருக்கிறேன். அது ரெண்டையும் நோட் பண்ணி அவ்வளவுக்குள்ள வச்சுட்டு இப்ப வளமையான தியரியில இடத்துக்குள்ள போகிறேன். அவளை முடியுங்க, எழுதி முடியுங்க. இதெல்லாம் தேவையில்லையா? இதெல்லாம் சும்மா காட்டுறதுக்காக செய்தது நான்.
அந்த பகுதியை மட்டும் தான் எழுதி எடுங்க. இங்க பாவிக்கும் போது 60 பாக, அங்க பாவிக்கும் போது 120 பாக. இது வெக்டர் கூட செய்யும் போது, ஏன்னா நாங்க வெக்டர் அதை லிங்க் பண்ணி எடுக்கும் போது கூர்ங்கோணம் விரிகோணமாக வரையறுக்கப்பட்டு காணப்படும். அது அவ்வளவும் ஒரு மேலதிகமான ஒரு விஷயமும் ஒரு ஒரு பிரதான ஒரு இடமும் என்று சொல்லலாம். சோ அது அவ்வளவையும் போதிய வச்சுட்டு இப்ப ஹெடிங் இரு சம விசைகளின் விளைவு. இரு சம விசைகளின் விளைவு. இரு சம விசைகளின் விளைவு. இப்ப அந்த ரெண்டு விசைகளுக்குரிய பகுதியும் நான் ரெண்டுமே ஒரே கணியம் எடுக்கிறேன் பி. அடுத்த விசையும் வந்து பி அப்படி என்று எடுக்கிறேன். இடையில ஒரு டீட்டா. இதுக்குரிய விளையுள் ஆர். அந்த விளையுள் அமைக்கின்ற கோணம் அல்பா அதை குறிக்கும். வாய்ப்பாடு ஊடாக ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன். விளைவுள் என்றால் ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos θ. இதான் நாங்க நேற்று பார்த்த விஷயம். இப்ப ஆர் வர்க்கம் சமன் பி இருக்கிற இடத்த பி தான் இருக்கு, கியூ இருக்கிற இடத்தையும் பி இருக்கு. 2p இந்த கியூ இருக்கிற இடத்தையும் பி ரெண்டு விசை தான் இருக்கிறார். சம விசைகள் cos θ, இடைப்பட்ட கோணம் cos θ. ஆர் வர்க்கம் இது ரெண்டையும் கூட்டினம் என்று சொன்னால் ஒரு 2p வர்க்கம் வரும். இது ரெண்டையும் பெருக்கினம் என்று சொன்னால் ஒரு 2p வர்க்கம் வரும் cos θ. இப்ப ஆர் வர்க்கம் சமன் 2p வர்க்கத்தை பொதுவெடுத்தால் ஒரு 1 plus cos θ வரும். இப்படி வைக்கிறத விட இந்த cos θவுக்கு cos 2θவுக்கு எங்களுக்கு 2 cos squared θ minus 1 என்று எழுதலாம். இது ஒரு வாய்ப்பாடு தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி cos θ எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 cos squared θ by 2 minus 1 என்று எழுதலாம். 2θ நினைங்க, 2θவாக எடுக்கக்குள்ள 2 cos squared இது அரைவாசி, 2 அரைவாசி, ஒரு θ minus 1 cos θ எடுத்தால் அதை நீங்க 2θ வாய்ப்பாடுல எழுத நினைச்சீங்கன்னா 2 cos squared அந்த கோணத்துல அரைவாசி minus 1 அதை போடுவோம். ஏன்னா அந்த ஒன்று இல்லாம செய்யப்படும். 2p வர்க்கம் இந்த இடத்துக்கு பதிலா 1 plus 2 cos squared θ by 2 minus 1. சோ r வர்க்கம் சமன் 2p வர்க்கம் தர இந்த minus 1ம் இந்த plus 1ம் போன உடனே உங்களுக்கு 2 cos வர்க்கம் θ by 2 மிச்சம் இருக்கும். சோ மொத்தமா எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தால் r வர்க்கம் சமன் 4p வர்க்கம் cos வர்க்கம் θ by 2. சோ எல்லாத்தோட வர்க்கத்தையும் எடுத்துக்கிட்டோம் சொன்னா r சமன் 2 வரும் 4 வர்க்க மூலம். இதுக்கு p அப்படின்ட்டு வரும். cos வர்க்கம் சாதாரணமாக வரும் cos θ by 2. இதை நீங்க பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணிருப்பீங்களாகும், படிச்சிருந்தாக்கள் இதை நீங்க நேரடியாக எவ்வளவும் போடாம பயன்படுத்துறதுக்கு எடுத்திருப்பீங்க. நாங்க இங்க அப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ண இயலாது. சோ அந்த இடத்துல இருந்து முதல்ல நாங்க விலகுறோம். நீங்க பயன்படுத்தும் போது நான் சும்மாவே பயன்படுத்தி காட்டுறேன் சில கேள்விகளுக்காக. நீங்க பிசிக்ஸ்ல படிச்சாக்கள் அப்படி செய்ய வாய்ப்பு இருந்திருக்கும், படிக்காதாக்கள் நீங்க திரும்ப பார்த்து கொள்ளுவீங்க. இதே விஷயத்தை நீங்க பிசிக்ஸ்ல படிச்சு கொண்டிருப்பீங்க. என்ன நாங்க அதே தியரி கூடாக வந்து கேள்விய பெருசா செய்யறோம். சோ இங்க வந்து விளைவுள்ள பருமன் வந்து இந்த வகையில அது இருந்திருக்கும். நாங்கெல்லாம் வந்து கேள்வி செய்யும் போது இந்த ஸ்கேர்ட வந்து வச்சு கொண்டுதான் கேள்வி செய்வோம். பிறகுதான் கடைசியில வந்துதான் ஸ்கேர் ரூட் எடுப்போம். அப்ப ஸ்கேர் ரூட்டை போட்டுக்கொண்டு பல தடவை ஸ்கேர் ரூட் போட்டுக்கொண்டு வர தேவையில்லை.
ஆக லாஸ்டுக்கு வந்து வர்க்கத்தை இல்லாம செய்து கேள்வி எடுத்து கொடுத்தோம்டா சாரு. ரைட். இப்ப திசைக்குரிய பகுதிக்கு வருவோம். இப்ப நான் இது விளையுளுக்குரிய பருமன் கண்டிருக்கிறேன். விளையுள் இரு விசைகளின் விளையுள் இப்படி இருக்கு. திசைக்கு வர போறேன். இப்ப இதுக்கு திசை எடுத்தோம் என்று சொன்னால் டான் அல்பா தான் இவருக்குரிய திசை. சோ திசை என்ற பகுதிக்குள்ள வருவோம். டான் அல்பாவுக்குரிய விட Q sin தீட்டாவின் கீழ் P plus Q cos தீட்டா, இதுதான் ஈக்குவேஷன். Q என்றதுக்கு பதிலா என்ன இருக்குன்னு பாருங்க, P இருக்குது. சோ சைன்ல வந்து தந்த டீட்டாவை அப்படியே வச்சுக்கொள்வோம். இந்த இடம் P சக Qவுக்கு பதிலாகவும் P இருக்குது. சோ cos தீட்டா சுருக்கம் செய்வோம். அங்கால அழிக்கிறேன். சரியாக அந்த கோணத்தை அரைவாசியா வரும். இரு சம விசைகள் தொழிற்படும் போது இந்த கோணம் சரியாக அரைவாசியாக இருக்கும். இப்ப இதுல சுருக்கம் அது சமன் P sin தீட்டா. இதுல ஒரு P பொதுவடுத்தம் என்று சொன்னால் 1 plus cos தீட்டா. ரைட். இதுல ஒரு P யையும் வெட்டலாம். உங்களுக்கு sin 2 தீட்டாட வாய்ப்பாடு தெரியும். sin 2 தீட்டாட வாய்ப்பாடு தெரியும். 2 sin தீட்டா cos தீட்டா. அப்ப இந்த sin தீட்டாவை நாம எப்படி பிரிச்சு எழுதலாம் என்று சொன்னால் 2 sin தீட்டா by 2 வந்தும் cosல தீட்டா by 2 வந்தும் பிரிச்சு எழுதலாம். கீழ இந்த 1 plus என்று சொல்லுறத முன்னால நான் செய்துட்டேன். 2 cos வர்க்கம் தீட்டா by 2 minus 1 என்று எழுதி இந்த ஒண்டையும் வெட்டலாம். லிமிட்ல கூட இந்த வேலை கூட செய்திருக்கிறோம். மேல உங்களுக்கு இவ்வளவும் டான் அல்பாவுக்குரிய விட இங்க 2 sin தீட்டா by 2வும் cosல தீட்டா by 2வும் மிச்சம். கீழே 2 cos வர்க்கம் தீட்டா by 2 மிச்சம் இருக்கு. அழிக்கிறேன். இரண்டும் ஒரு கொஸ்ட வர்க்கம் தீட்டா by 2வும் மிச்சம் இருக்கும். இரண்டையும் வெட்டலாம். இந்த cos தீட்டா by 2வையும் இதுல இருக்கிற ஸ்கொயரையும் வெட்டலாம். என்ன மிச்சம் என்று பாருங்க, ஒரு sin தீட்டா by 2வும் ஒரு cos தீட்டா by 2வும் மிச்சம். அப்ப நாங்க tan தீட்டா by 2 என்று எழுதலாம். இங்கல பக்கம் tan அல்பா வந்து வருது. சோ அல்பா வந்து சொல்லுறது ரெண்டு பக்கம் டான விட்டமண்டா தீட்டா by 2 அதுல அரைவாசி கோணமாக இருக்குது. இந்த ப்ரூஃப்கள் எதுவும் எங்களுக்கு பயன்பாடு இல்லை. ஜெனரல் எக்ஸாமை பொறுத்தவரையில யூஸ் இல்லை. நாங்க கொஞ்சம் அந்த இப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சாதான் அந்த மறதி இருக்காது. என்ன விஷயம் என்ற அந்த 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 மறதி இருக்காது. சோ அதற்காகத்தான் இந்த ஒர்க் அவுட்டை செய்து கொண்டிருக்கிறோமே தவிர சோ மத்தன்படி எங்களுக்கு அதை ஒரு பெரியதொரு இப்படி எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கொண்டு இது எடுகோலாக எடுத்து காட்டணும்ன்றது ஜெனரல் எக்ஸாம்ல இருக்காது. நீங்க நேரடியான ஒரு பகுதிக்குள்ள பயன்படுத்த தெரிஞ்சிருந்தால் போதும். அவளை முடியுங்க. சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறேன். திசை என்று சொல்லுறது டான் அல்பா. இந்த பகுதி Q sin தீட்டாவின் P plus Q cos தீட்டா. இந்த Q இருக்கிற இடத்த P இருக்கு, அவ்வளவுதான் சேஞ்ச். அப்ப இதுல ஒரு P வெட்டி கொள்ளலாம். வெட்டிட்டோம் என்று சொன்னால் இந்த sin தீட்டாக்கும் cos தீட்டாக்கும் எங்களுக்கு 2 தீட்டா வாய்ப்பாடை நினைச்சு கொண்டு விரிவுகளை எழுதுறோம். இந்த sin தீட்டாவுக்கு பதிலாக 2 sin தீட்டா by 2 cos தீட்டா by 2 என்று எழுதலாம். cos தீட்டாக்கு பதிலாக 2 cos squared தீட்டா by 2 minus 1 என்று எழுதி இந்த ஒன்று இல்லாம செஞ்ச உடனே எங்களுக்கு லேசா வெட்டுறதுக்கு வாய்ப்பு வருது. tan தீட்டா by 2 சமன் tan அல்பாண்டு வருது. சோ ரெண்டு பக்கம் tan அகற்றினம் என்றால் அல்பாவுக்குரிய விட தீட்டா by 2. சோ நாங்க எடுத்து வச்சிருக்கிறதுல சமரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் கீழே கழிக்கிறேன். சமரி இது மட்டும்தான் எங்களுக்கு தேவையானது. இதுல சமரி 2 சம விசைகள், இது P, இதுவும் P, இது ஒரு தீட்டா கோணம். இதுல விளையுள் சரியாக அரைவாசியாக செல்லும். R என்று போடுங்க. இதுலயும் தான் நாம பயன்படுத்த போறோம். இந்த அல்பாவை தான் நாம எடுக்கிறோம். சோ ஆறுக்குரிய விட என்ன தெரியுமா, 2 மடங்கு அந்த ஒரு விசை கொஸ்ல அந்த உரிய கோணத்தின் அரைவாசி டிரெக்டாக விளைவு. இதுல திசை என்னவாக இருக்கும் என்றால் இந்த கோணத்தின் சரி அரைவாசி. இவ்வளவுதான் சுருக்கம். ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். நீங்க பிசிக்ஸ்ல நிறைய செய்திருப்பீங்க.
இங்க எங்களுக்கு நிறைய செய்ய வைக்க தேவையில்லை என்னன்னு சொன்னா நாங்க யூஸ் பண்ணிடலான்றதுக்காக ஒரு 2 உதாரணம் போடுறேன். நேரடி விட மட்டும் எழுதுங்க. எங்கண்டாலும் ஒரு இடத்துல பிரயோசனப்படுந்தானே. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு 2p என்ற விசையும் ஒரு 2p என்ற விசையும் 60 பாகை இடைக்கோணத்துல தாக்கினான். இதுல விளைவுள் என்ன அப்படின்னு காணப்போறோம். திசையையும் காணப்போறோமா? திசை உங்களுக்கு தெரிய வரும். 30 ரெண்டா பிரிச்சா அல்பட 60 ரெண்டா பிரிச்சா 30 வரும். ரைட். இவர விளைவுள் என்ன தெரியுமா? r சமன் 2p cos theta by 2 தான் ஈக்குவேஷனா. சோ r சமன் 2. இந்த p இருக்கிற இடத்துக்கு பதிலாக 2 சமவிசை தான் 2p வரும். cosல theta by 2 என்று சொன்னா எவ்வளவு? theta என்று சொல்றதுக்கு பதிலா 60 இருக்கு. சோ theta by 2 என்றது எவ்வளவு? 30 பாக. டைரக்டா போடுங்க, பிரிச்சு காட்டி கொண்டிருக்கான். சோ இதற்குரிய விளைவுளுக்குரிய பருமன் 4p cos 30க்கு பதிலாக ஒரு வர்க்கமூலம் 3/2 r சமன் 4ஐயும் 2ஐயும் வெட்டி விட்டால் 2 வர்க்கமூலம் 3p விளைவுல இருக்கு. நீங்க வாய்ப்பாட போட்டு செஞ்சாலுமே இதான் விட. r வர்க்கம் சமன் p வர்க்கம் சக q வர்க்கம் சக 2p q cos theta ன்னு வாய்ப்பாட போட்டுட்டு செய்தீங்கன்னு சொன்னாலும் இது ஆன்சர் தான். என்ன அதுல இந்த வே கூடாக வந்திருக்கிறோம். திசையில பக்கத்துல போடுங்க. அல்பா சமன் 60 ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். சோ அல்பா சமன் எங்களுக்கு 30 பாகை திசை. அளிக்கிறேன். இரண்டாவது, வர்க்கமூலம் 3p வர்க்கமூலம் 3p 120 பாகை. விளைவுள்ள காணும். இப்ப விளைவுள் r என்று சொல்லக்கூடியது 2p cos theta by 2 r சமன் 2p இருக்கிற இடத்துக்கு பதிலாக இந்த வர்க்கமூலம் 3p போடுங்க. இதுல cos theta by 2 என்ற இடத்துக்கு பதிலா cosல 120 ரெண்டா பிரிச்சு 60 பாக போடுங்க. r சமன் 2 தர வர்க்கமூலம் 3p, அந்த இடம் cosல 60 பாகை அரை என்று வரும். இப்ப ஆறுக்குரிய விளைவுளுக்குரிய பருமன் வர்க்கமூலம் 3p, அதே சமவிசை வரும். இதுல அல்பா வந்து செல்லக்கூடியது 120 அரைவாசி 60 பாகையாக இருக்கும். சரி, ஒரு பகுதி அதுல இரு சமவிசைகள் தரப்பட்டால் விளைவுள் காணது. நீங்க போன கிளாஸ்ல செய்த ஒரு விஷயத்தை பாருங்க. 2 விசைகள் தரப்பட்டால் விளைவுள் காண்றதற்கு திசை காண்றது. இந்த பார்த்த விஷயத்தை ஒரு தர பாருங்க. இரு சமவிசைகள்
எங்களுக்கு தரப்பட்டால் இவ்வாறு விளைவு காணுற நீங்க அந்த பழைய ஆரம்ப முறைப்படி கூட செய்யலாம். இது ஒரு பெரிய இசுவான ஒரு இடம் இல்லை. சோ நான் ஹெடிங்ல அதை செய்யணும்ன்றதுக்காக செய்து காட்டிருக்கேனே தவிர மற்றபடி இது ஒரு பெரியதொரு இலக்கு இல்லை என்று நினைச்சு கொண்டு பயன்படுத்தினீங்கன்னா சரி. நெக்ஸ்ட் ஹெடிங், செங்குத்தான இரு விசைகளின் விளைவு. செங்குத்தான இரு விசைகளின் விளைவு. செங்குத்தான இரு விசைகளின் விளைவு. சோ இதுக்குள்ள 2 விசைகள் 90 பாகையில இருந்தால் அது செங்குத்து அப்படின்னு கருத்து. பி என்ற ஒரு விசை எடுக்கிறேன், கியூ என்ற ஒரு விசை எடுக்கிறேன், ரெண்டுக்கும் இடையில செங்குத்து. சோ இதுல விளைவுல சுமார் குறிப்பிட்ட பகுதியில போடுங்க. சம விசையிலேயே அரவாசால போகாது. அப்ப இதுக்கு ஒரு அல்பா இருக்கும். இங்க டீட்டாட பெருமதிதான் 90 பாகை. அதான் செங்குத்தான இரு விசைகள். இதுல சைன் 90 பாகை என்றது 1 தரும், கொஸ் 90 பாகை என்றது 0 தரும். இது ட்ரிக்னோவில் இருக்கிற பகுதி. சோ வாய்ப்பாடுக்குள்ள போனோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq cos டீட்டா. கொஸ்ஸுக்கு டீட்டாக்கு 90 போட போறோம், அது அப்படியே 0 ஆகும். சோ ஆர் வர்க்கம் சமன் இங்க பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2pq, இதெல்லாம் அப்படியேதான் தந்திருக்கு. pq தந்திருக்கு. இந்த இடத்தை மட்டும் நாங்க கொஸ்ல 90 பாக போடுறோம். கொஸ் 90 பூஜ்ஜியமே, பூஜ்ஜியம். இது அவ்வளவும் வராது. சோ ஆர் வர்க்கம் என்று சொல்லக்கூடியது பி வர்க்கம் சக கியூ வர்க்கம். சோ ஆர் சமன் வர்க்க மூலத்துக்குள்ள பி வர்க்கம் சக கியூ வர்க்கம். மற்றதெல்லாம் தேவையில்லை என்ற பகுதிக்குள்ள போயிட்டு திசைக்கு வாரன். திசை முடிங்க, அதை எழுதி முடிங்க. சும்மா வாய்ப்பாடுல அந்த கண்ணால பார்த்தாலும் யோசிக்கலாமா, டக்குன்னு எழுதி போட்டுதான் நாங்க உணர வேணும்ன்ற அவசியம் இல்லை. அப்ப இந்த இடத்துல கொஸ்துல நாங்க 90 போட போறோம். 90 போட்டா அவ்வளவு வராது. ஆகவே இது 2 துண்டு தான் வரும். சோ ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம். அப்ப அந்த இவ்வளவு வரிக்குரிய யோசனை உங்களுக்கு சாதாரணமா படும். சோ திசையை யோசிச்சு பாருங்க. டான் அல்பா சமன் கியூ சைன் டீட்டா, கீழே பி பிளஸ் கியூ கொஸ் டீட்டா. கொஸ் டீட்டா வர பூஜ்ஜியமா போகுது. சோ கியூ சைன் 90, பி சக கியூ கொஸ் 90, அது சமன் கியூ தர 1, பி சக கியூ தர 0, மேல கியூ வரும், கீழே பி வரும். இது டான் அல்பா. சோ இங்க அது கீழே எழுதுங்க, எழுதின விளங்காது, நான் மேல எழுதுறேன். சோ அல்பாவுக்குரிய விட டான் இன்வர்ஸ் கியூவின் கீழ் பி. சமரி 1, 2 விசைகள் பி கியூ என்று இருந்தால் இதற்குரிய விளைவு செங்கோணத்துல தாக்கும் போது ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் மட்டும்தானா? இப்படி கொடுங்க. டான் அல்பா, இது அல்பான்னு காட்டுங்க படத்துல. டான் அல்பா சமன், இது முக்கோணி மாதிரி தானே, அந்த கியூவின் கீழ் பி. நாங்க 2 விசைகளை வச்சுக்கொண்டு இணைகரம் வரைஞ்சா அது செங்குத்தான விசையா இருந்தா செவ்வகம் வரும். இப்ப இது பி என்று சொல்லக்கூடிய விசை, இது கியூ என்று சொல்லக்கூடிய விசை. அப்ப இங்கேயும் கியூ இருக்கும், இங்க பி இருக்கும். இந்த மூளை விட்டம் தானே விளைவுடை தரும். நல்லா யோசிச்சு பாருங்க.
அப்ப செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும். இந்த அல்பாவை யோசிச்சு தானே யோசிங்க. டான் அல்பா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். இதான் அந்த விஷயம். தேவைப்பட்ட கீழே சும்மா நோட் பண்ணுங்க. இத நாங்க இணைகரமா மாத்தினாலும் செய்யலாம் என்று உங்களுக்கு தெரியும். இதை இணைகரமா மாத்துகின்ற போது உங்களுக்கு கண்டிப்பா செவ்வகம் வரும். அதுல செகண்ட் ஒன் நாங்க விசைகளுக்காக பயன்படுத்துறது PQ அல்ல XY. சோ இதுல உங்களுக்கு தேவையானது எக்ஸும் வையும் வார மாதிரி. இதை சொல்ற கிடைக்கூறண்டு, இதை சொல்ற நிலைக்கூறண்டு, இங்க விளைவு செங்குத்து, இது அல்பா. சோ இதுல போடுங்க R வர்க்கம் சமன் X வர்க்கம் சக Y வர்க்கம். தேவையான ஒன்று, எல்லா அப்ளைட்லையும் தேவையான மிக பிரதானமான ஒன்று. மரதாக்கம் காணுகின்ற போதெல்லாம் அந்த பகுதியை தான் பயன்படுத்தும். இதுல டான் அல்பா வந்து செல்லக்கூடியது வையின் கீழ் எக்ஸ். இதை அளவு இங்க வாரது வையின் கீழ் எக்ஸ். எக்ஸாம்பிள், அளிக்கிறேன். எக்ஸாம்பிள் 3 நியூட்டன், 4 நியூட்டன் எனும் இரு விசைகள் செங்கோணத்தில் தொழிற்படும் போது விளைவுளை காண்க. விளைவுளை காண்க. விசைய கீறுங்களா, கீறித்தான் எடுக்கணும். இதுல 3 நியூட்டன், இதுல 4 நியூட்டன், இதுல விளைவு. இது அல்பா. சோ R வர்க்கம் சமன் 3 வர்க்கம் சக 4 வர்க்கம். R வர்க்கம் சமன் 9 சக 16, 25 என்று தெரியும். R சமன் 5 நியூட்டன். திசை டான் அல்பா சமன் 4 கீழ் 3. கவனமா, ஒன்று எழுதல நான். கியூவின் கீழ் பீண்டெல்லாம் பாடமாக்கி வைக்கல. இந்த பக்கத்துக்கு இதை போட்டா இதுல 4 வரும் எதிர் பக்கம், அயல் பக்கத்துல 3 வரும். சோ அல்பா சமன் டான் இன்வர்ஸ் 4 கீழ் 3. இரண்டாவது உதாரணம். இரண்டாவது உதாரணம் 2p, வர்க்கமூலம் 3p ஆகிய இரு விசைகள் 90 பாகை இடைக்கோணத்தில் தொழிற்படும் போது விளைவுளை காண்க. செய்யலாம், செய்யுங்க. புக் கொடுத்திருக்கிறேன்னா, புக் கொடுத்திருக்கிறேன். இந்த இருக்குது புக் வந்து. அடுத்த கிளாஸ் வந்து
எல்லார கையிலையும் புக்கோ அல்லது பிரிண்ட் அவுட்டோ இருக்க வேணுமா? என்றால் இந்த இரு விசைகளின் விளைவுள்ள அவ்வளவும் கிட்டத்தட்ட அதுல அவ்வளவு நாலேஜ் இருக்கு, அவ்வளவு குயிக்கா செய்யக்கூடிய ஆற்றல் அது இல்லை. இதுல நான் வசனத்துல எழுதி கொண்டிருக்கலான்றதுக்காக நான் கேள்விகளை தந்து எடுக்கல. மொத்தம் 29 கேள்வி அதுக்கு மட்டுமே இருக்கு, அவ்வளவும் செய்யணும். ஸோ அதுலேயே நாங்க பயன்படுத்துற மாதிரி அதுல இருக்கு. அது பிறகுதான் இசை பிரிப்புக்குள்ள வர போறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து நீங்க புக்கை எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று இங்க A+க்கு வந்து எடுங்க கல்முனைக்கு, அல்லது அம்மார் பிரிண்டர்ஸ்ல போய் எடுங்க. இன்றைக்கு எடுத்து வச்சிருக்கொள்ளுங்க. ஸோ திங்கள் கிளாஸ்ல வந்து தேவைப்படும். ஸோ திங்கள் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அந்த டைம் டேபிள போட சொல்றேன். மார்னிங் டைம் போடுறது திங்கள்ல இருந்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். அது மார்னிங் போடுறது வேற செக்ஷனுக்குரியதான், இதுக்குரியது. வளமையான கிளாஸ் அப்படியே கண்டினியூஸா இருக்கும் ஞாயிறு தவிர. இப்ப செங்குத்தான இரு விசைகள் நீங்க விரும்பின மாதிரி எதை ஃபர்ஸ்டா போடுறதோ நீங்க அதை போடலாமா, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க போடலாம். அதுக்கேற்ற மாதிரி கோணம் விட மாறின மாதிரி தான் இருக்கும், அது மாறி கிடக்கும். அங்கால இது அல்பான்னு போடுங்க. சோ ஆர் வர்க்கம் சமன் இந்த 2p என்ற வர்க்கத்தையும் சக வர்க்க மூலம் 3p என்ற வர்க்கத்தையும் கூட்ட வேண்டி இருக்கும். அதுக்குரிய விடையாக உங்களுக்கு ஒரு 4p வர்க்கம் இருக்கும், இதுல ஒரு 3p வர்க்கம் இருக்கும். விட 7p வர்க்கம் ஆர் வர்க்கத்துக்குரியது. சோ இதுல இருந்து விட கொடுங்க. ஆர் சமன் 7க்கு வர்க்க மூலத்தை கொடுத்து p வர்க்கத்தை இல்லாமாக்குங்க. சோ விளையுள் வர்க்க மூலம் 7p. நிறைய டெக்னிக் இருக்கு. 3 தரம் தரவு தருவார். விளக்கம் இதெல்லாம் நான் சும்மா நோமலா தியரியை விளங்கப்படுத்தி விட்டுருக்கிறேன். அதுல இனி நுணுக்கமாக வெக்டர் கீறதுக்கு வெக்டர் கீறி செய்ய வேண்டி வரும், இணைகரங்கிறதுக்கு இணைகரம் கீறித்தான் செய்ய வேண்டி வரும், இல்லாட்டி விட வராது. அப்படி எல்லாம் பகுதி இருக்கு. விளையும் ஒரு விசையையும் தருவார், 2வது விசையை தராமுடுவார். இப்படியான பகுதிகள் எல்லாம் இனி நாங்க ஆராய போறோம் அடுத்த கிளாஸ்ல இருக்கு. சோ அவ்வளவு கேள்வி முடிஞ்ச உடனே விசைகள் சம்பந்தமா ஒரு சாப்டர் முடிஞ்சிருக்கும். சோ பிறகு விசை பிரிப்பு செய்தோம்னு சொன்னால் அதுக்குரிய பகுதிக்குள்ள வந்துடலாம். ரைட். டான் அல்பாவுக்கு எழுதுங்க. பையின் கீழ் எக்ஸ் என்று செல்லக்கூடிய பகுதிக்குள்ள அது வரும். சோ இங்க எங்களுக்கு டான் அல்பாவுக்குரிய இடம் கோணம் தெரிஞ்சாதான் பயன்படுத்துறோம், இல்லைன்னா சாதாரணம். எதிர்பக்கத்துல இதை எடுத்தோம்னு சொன்னா இதை ஞாபகம் எழுதுங்க. வர்க்க மூலம் 3p வந்து எதிர்பக்கத்துல கிடக்கும், அயல் பக்கத்துல கிடக்கும் 2p கிடக்கும். சோ டான் அல்பா வார இடத்துல வர்க்க மூலம் 3 2ஆக இருக்கும். சோ அல்பா சமன் டான் இன்வர்ஸ் வர்க்க மூலம் 3/2. சரி, இவ்வளவுதான் இரு விசைகளின் விளைவுற தியரி பார்ட். அவ்வளவும் இவ்வளவுதான். கேள்விகள் அவ்வளவும் புத்தகம் ஊடாக அடுத்த கிளாஸ்ல செய்வோம். சோ நீங்க புத்தகத்தை எடுத்த உடனேயே அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்த உடனேயே அந்த முதல் கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, இவ்வளவு கேள்வியையும் முதல்ல நீங்க தொடங்கி செய்து வைங்க. சோ அடுத்த கிளாஸ்ல வந்த உடனே அதுல இருந்து கேள்விகளை செய்து கொண்டு பகுதிகளை பார்த்துக் கொள்ளலாம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்